Hello students, welcome to Hiva Max 9th standard பசங்க நிறைய பேர் மேக்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ நான் என்ன நினச்சேன்னா நிறைய ஸ்கூல்ஸில் இப்போ 9th ஸ்டாண்டர்ட் எக்ஸாமே முடிஞ்சு 10th போர்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. நான் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க. ஏன்னா 9th இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நெக்ஸ்ட் இயர் 10th நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து என்ன பண்ணுன்றது உங்களுக்கு அப்டேட் வந்துட்டே இருக்கும், சரிங்களா? அண்ட் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டு அதையும் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்து அதில் வந்துட்டே இருக்கும், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து என்னென்ன சாப்டர்னு சொல்லிடுறேன். சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3, 5, 7 and 9 மொத்தமே நான் வந்து உங்களுக்கு ஒரு 6 சாப்டர் தான் எழுதியிருக்கேன் இல்லைங்களா? சாப்டர் 1 எல்லாருக்குமே தெரியும், ஆனால் 1.6 நீங்கள் கஷ்டம்னு நினச்சிருப்பீங்க. ஸோ அதை சால்வ் பண்ணி பார்க்கணும். அடுத்து ரியல் நம்பர்ஸில் ஃபஸ்ட்டு இருக்கிறது கூட பரவாயில்ல, லாஸ்ட்டில் நம்ம ஸ்ட்ரட்ஸ் எல்லாம் பார்க்கவே மாட்டோம், ஏன்னா கஷ்டமாக இருக்குது ரூட் வர்றதுன்ட்டு. அதை நீங்கள் பார்க்கணும். அடுத்து அல்ஜிப்ரா, ஃபேக்டரைசேஷன் ரொம்ப முக்கியம். கோஆர்டினேட் ஜியோமெட்ரி, மிட் பாயிண்ட்டு, டிஸ்டன்ஸ் தான் கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் மென்சுரேஷனில் ஃபார்முலாஸ் மட்டும் மனப்பாடம் பண்ணால் போதும். டிஎஸ்ஏ, எல்எஸ்ஏ ஈஸி. அண்ட் ப்ராபபிலிட்டி உள்ளதுலேயே ஈஸியான சாப்டர். இந்த 6 சாப்டர் நீங்கள் படித்தாலே 80+ மார்க் நீங்கள் வாங்கலாம். நான் ரொம்ப கம்மியான சாப்டர் தான் விட்டுருக்கேன் பாருங்கள். 4th சாப்டர், 6th சாப்டர், 8th சாப்டர் மட்டும் எடுக்கல. ஏன்னா நிறைய பேர் அது கஷ்டம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஸோ அதை எதுக்கு நம்ம சொல்லணும்? ஓகே, அது சாய்ஸில் கூட நீங்கள் விட்டுறலாம். ஆனால் உங்களுக்கு இந்த 6 சாப்டர் ரொம்ப முக்கியம். இந்த 6 சாப்டரில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய இடமும் நான் சொல்லிட்டேன், என்னென்ன பார்க்கணும்னு சொல்லிட்டேன். செட் லாங்குவேஜில் லாஸ்ட் எக்ஸசைஸ் கண்டிப்பாக பார்த்துருக்கணும். ரியல் நம்பர்ஸ்லேயும் லாஸ்ட்டில் 3 எக்ஸசைஸ் இருக்கும் பாருங்கள், ஸ்ட்ரட்ஸு, அது கண்டிப்பாக பார்க்கணும். அடுத்து அல்ஜிப்ராவில் ஃபேக்டரைசேஷன், எலிமினேஷன் மெத்தட், சப்ஸ்டியூஷன் மெத்தட், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் எவ்வளோ முக்கியமானது நமக்கு. அடுத்து கோஆர்டினேட் ஜியோமெட்ரிலையும் நமக்கு வந்து மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறது, செக்ஷன் ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கிறதுலாம் செய்யணும். மென்சுரேஷனில் நீங்கள் ஃபார்முலாஸ் படிக்கணும். டிஎஸ்ஏ, எல்எஸ்ஏ, எக்ஸாம்பிள் சம்ஸ் முதற்கொண்டு நீங்கள் எல்லாமே படிச்சிருக்கணும். ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மியான சம்ஸ் தான் ஈஸி. ஸோ இந்த 6 லெசனை நீங்கள் முதல்ல தரவு பண்ணுங்கள். இந்த 6 லெசனை தரவு பண்ணிங்கன்னா உங்கள் ஆனுவலில் நீங்கள் கண்டிப்பாக 70லேருந்து 80 மார்க் மேலேயே எடுக்கலாம். அண்ட் சென்டம் எய்ம் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் எல்லா சப்ஜெக்ட், அதாவது எல்லா சாப்டரையும் நீங்கள் பார்த்து தான் ஆகணும். எல்லா கொஷினுமே நீங்கள் ட்ரை பண்ணி தான் ஆகணும். நம்மளோட சேனலில் எல்லா ஆன்சர்ஸுமே இருக்கும், பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் எக்ஸாம் பற்றினா உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக அதுக்கு நான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் மூலிமா ரிப்ளை பண்ணுவேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐகானை செலக்ட் பண்ணிவிடுங்க, சரிங்களா? ஆல் த வெரி பெஸ்ட். எல்லாருமே நல்லா பண்ணுங்கள். சென்டம் எய்ம் பண்ணுறவங்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்க்காகவோ இல்லை செலக்டடாக நான் படிப்பேன்னு நினைக்காதீங்க. எல்லாமே படிக்கணும். சென்டம் அப்படின்னா அது வேறு லெவல் ப்ராக்டிஸ் இருக்கணும் இல்லையா? அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கணும் இல்லையா? ஸோ நீங்கள் எல்லாமே படித்தாதான் அது பண்ண முடியும். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணும் அண்ட் சென்டம்க்கு வந்து டைம் மேனேஜ்மெண்ட் எப்படின்றது நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.